காலையிலேயே குளிச்சு கிழிச்சிட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஏர்லி மார்னிங் எங்கே கிளம்பியிருக்கோம்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தாங்க நம்ம போகிறோம். நானும் மாமாவுமே ஏர்லியாக வந்துருச்சு கிளம்பி பார்த்துக்கோங்க, ரெடி ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க. போகிற பக்கம் எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. ஒரு பக்கம் அந்த கால்வாய் தண்ணி பாசனத்துக்காக போகுது. ஆனால் அது யூசேஜ் இல்லாதப்போ மக்கள் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா குப்பையை கொட்டி நாஸ்தி பண்ணுறாங்கங்க. அது இல்லாத டைமும் நமக்கு வந்து மாதத்தில் வந்து அந்த அறுவடை டைமில் நமக்கு தண்ணி வருமே அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து அதை நல்லா ஒரு சுத்தபத்தமாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் ரோடு வந்து சரி இந்த பக்கம் போவோம், கால்வாய் ரோட்டில் எதுக்கு மெயினில் போக அப்படின்ட்டு தவறி வந்துட்டோங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம் பார்த்துக்கோங்க. சத்தியமாக முடியலை. ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணோம் தான், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் ஒரு பயம் எனக்கு, எங்கே ஏதாச்சும் விழுந்துருவோமோ கீழே அப்படின்னு. ஆனால் அந்த ஊருக்காரவங்கெல்லாம் அங்கிட்டு வயக்காட்டுக்கு கம்மாக்கரைக்கு எல்லாம் வரத்தான் செய்கிறாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்புக்குட்டி சேனலோடைய அபூர்வா வீடு தாங்க இது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த பிள்ளை இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனேன். அவங்க காலையிலே பார்த்துக்கோங்க கருதறுக்க வயக்காட்டுக்குன்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க, ஏதாச்சும் பூச்சி மருந்து அடிக்க தண்ணி விட அப்படின்ட்டு. அப்புறம் நமக்கு எத்தனை மணிக்கு அங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியலையில, அதனால் வந்து சாப்பிட்டுட்டு போவோமே அப்படின்ட்டு 2 இட்லி வச்சு நான் ஒரு உளுந்த வடை வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டலில் எல்லாம் கிராமத்துகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா குளிர்ச்சா மாமா வந்து அந்த சூரியன் நல்லா வந்து தெரியவும், இது வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே உள்ள இடம் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு 200 மீட்டர் உள்ள அவ்வளோ தூரம் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் குளிர்காயி அப்படின்னாரு. அப்படியே இறங்கி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு, அப்பா பச்சை பசேன்னு நமக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வாழை கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஏக்கமாக தான் இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தால் அப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங் இருந்துச்சு அங்கங்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு வேலையை வந்து சமைக்கிறவங்க சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் ஆஃப் சொல்லணும். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னே தெரியலை, சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம இந்த மாதிரி காடுகாரன்னா சும்மா இருப்போமா, இறங்கு வயலுக்குள்ளே அப்படின்ட்டு இறங்கி நான் ஒரு பக்கம் இருந்தேன். நான் இறங்குற பக்கம்தான் மாமா வரணுமா, அவர் கண்ணில் பட்டு 2 டோஸு போடி அங்கே பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. மாமா எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டுறதுக்கு தாங்க, வாழை மரம் அறுக்கிறதுக்காக போகிறாங்க. 2 நாள் திருவிழா. மொதல் நாளே ஈவினிங் வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன், இந்தந்த வேலையெல்லாம் சின்ன வேலையெல்லாம் பண்ணி வைப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் தான் திருவிழா அன்னைக்குன்னு வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியலை. அதுக்காக தான் வந்து வாழை மரம் அறுக்கிறதுக்காக போகிறாங்க. தோப்புக்குள்ளே போயிட்டு என்னோடய என்ஜாய்மெண்ட்டுக்கு சொல்லவே வேணாம். எனக்கு வந்து தனிமை விரும்பி ப்ளஸ் வந்து இயற்கையோட தனிமை விரும்பி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டேன்னா வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அதோட அமைதி, அந்த பச்சை பசேன்னு இருக்க அந்த பசுமை சூழலை வந்து ரொம்பவே வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் வந்து சங்காபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹோமம் வளர்க்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பொங்க புகையில் வந்து எல்லாருக்கும் சாமியை வந்து ஆடுவாங்க. அது பார்க்குறதுக்கு சம்டைம்ஸ் வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்புறம் எல்லாருமே வந்து பொங்கினதுக்கப்புறம் அரிசியெல்லாம் 3 சுற்றி எடுத்து போட்டுட்டு ஹோமம்லாம் வளர்த்துட்டு, இது வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க, ஹர ஹர சிவ சிவ. இதை வந்து 108 டைம் சொன்னாங்கன்னா அது நினச்சது படிக்கும் அப்படின்னாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து சுற்றி வராங்க பார்த்துக்கோங்க. இது வந்து 3 டைம் சுற்றணும் கோயிலை. 3 டைம் சுற்றினா தான் அது வந்து அதுக்கப்புறம் போய் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொங்கலை வந்து சாமிக்கு படைச்சி இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் என்னங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கைக்கு ஒரு 3 மாலை வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு கடைக்கு வந்துச்சுன்னு சொல்லி போட்டுட்டு அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு.